வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோன்னா, பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நபீனை அண்ணாமலை சந்திச்சார் சமீபத்தில் டெல்லியில் அப்படின்னு நான் அப்டேட் கொடுத்துருந்தேன்ல. இப்போது நிதின் நபீன் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, ஒரு நேர்காணல். அந்த நேர்காணலில் அண்ணாமலை குறித்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடலையே, அண்ணாமலை அப்செட்டில் இருக்காரா, அதிருப்தியில் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகக்குள்ளே சலசலப்புகள் வந்துக்கிருக்கே அப்படின்னு நிதின் நபீனுக்கிட்ட நெறியாளர் கேள்வி கேட்க, நிதின் நபீன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக பாஜகவில் ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. என்ன சேஞ்சாக இருக்கும்? பாஜக தொண்டர்கள் எல்லாமே தேர்தல் முடிவுக்கு பிறகு மாநில தலைவரை மாற்றணும். முடிவு எதுவாக இருந்தாலும், என்டிஏவுக்கு ஃபேவராக இருந்தாலும் சரி, என்டிஏவுக்கு எதிராக ரிசல்ட் இருந்தாலும் தலைவர் மாற்றப்படணும், அண்ணாமலையை மறுபடியும் மாநில தலைவர் ஆக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. இப்போ தேசிய தலைவர் தமிழக பாஜகவில் ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது அப்படின்னு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. ஒருவேளை இதுதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. அண்ணாமலை எந்த அப்செட்லையும் இல்லை, என்டிஏ வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு அண்ணாமலை அப்படின்னு நிதின் நபீன் பேசியிருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, சவுக்கு சங்கர் மீண்டும் கைது அப்படிங்கிற செய்தியை படிக்க முடியுது. இடைக்கால பிணையில் வெளிவந்த சவுக்கு சங்கர் நீதிமன்ற உத்தரவை மீறியதாகவும் சென்னை காவல்துறைக்கு சவால் விடுத்ததாகவும் ஆந்திர பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆந்திராவில் கைது செய்யப்பட்டிருக்காரு சவுக்கு சங்கர். நார்மலாக ஒருத்தங்க கவலைப்படுறாங்க அப்படின்னா ஆறுதலுக்கு என்ன சொல்லுவாங்க? கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் சவுக்கு சங்கருக்கு கமெண்ட் செக்ஷனில் என்ன தெரியுமா வருது? நீ கவலைப்படு ப்ரோ, நாங்கள் உன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கமெண்ட் வருது. இவர்கிட்ட காசை வாங்கிட்டு அவருக்கு எதிராக பேச வேண்டியது, அவர்கிட்ட காசை வாங்கிட்டு இவருக்கு எதிராக பேச வேண்டியது, இப்படியே சவுக்கு சங்கர் ஓட்டிக்கு இருக்கிறதுனால ஒரு பொதுவான ஆதரவு மக்கள் மத்தியிலிருந்து வரலை. சவுக்கு சங்கர் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் ஒரு முகசுளிப்பு தான் வருது. ஒரே ஸ்டாண்டில் இருக்க மாட்டார். திமுக எதிர்கட்சியாக இருந்தப்ப இபிஎஸ்ஸை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணார் சவுக்கு. இப்போ இதே சவுக்கு அதிமுகவுக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் அப்படி பேசிக்கிருக்காரு. பாஜக தொண்டர்களுக்கு என்ன கடுப்புனா, ஒரு முறை பிரதமர் மோடியும் அவருடைய தாயாரும் சாப்பாடு சாப்பிட்டுக்கு இருக்கும்போது அந்த கிழவிக்கு தண்ணி வைங்க, இல்லை சீக்கிரம் போயிட போது, அடுத்த வாட்டி ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது அப்படின்னு இப்படிப்பட்ட மோசமான ஒரு கமெண்ட் பண்ணவர் இதே சவுக்கு சங்கர் தான். அண்ணாமலைக்கு எதிராக தினமும் பதிவு போடக்கூடியவர். இப்போ கூட அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் பதிவு போட்டிருந்தார். அதனால் சவுக்கு சங்கரை கைது செஞ்ச வரைக்கும் கரெக்டு தான் அப்படின்னு இப்போது எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்த அபிமானிகளும் இப்போ ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இது ரெண்டு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.